இந்த ஹை கிளாஸ் மக்கள் எப்போதுதான் எளிய மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள் என தெரியவில்லை. எவன் வீட்டில் என்ன ஆனால் என்ன, எனக்கு தேவை விளம்பரம்னு சில அல்லு சில்லுகள் வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கரண்ட் இல்லாமல் மாணவ மாணவிகள் படிக்க முடியாமல் அவதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் இயங்காமல் நோயாளிகள் செத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்காங்க. இப்படி எல்லா துறையை சேர்ந்த மக்களும் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தெரியாத ஒருத்தர் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, மாஸ்டர் மகேந்திரன். இவருக்கு அறிமுகமெல்லாம் தேவையில்லை. சிறு வயதிலேயே சினிமாவில் இருந்தாலும் திரையில் பெருசாக தென்படலை. அதனால் இங்கே வந்து விளம்பரம் தேடுறாரு போல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜென்ரேட்டர் வச்சு கேரவனில் ஏசி காற்றுல இருக்கிறவங்களுக்கு மக்கள் படுற கஷ்டம் எப்படி தெரியும்? நடிகர் என்ற போர்வையில் தாவேக்கவின் ஊதுகுழலாக செயல்படும் மகேந்திரன் சொல்வதை கேளுங்கள். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க. கேள்வி கேட்டா கரண்ட் வந்துடுமா? வராதில்ல. அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க என்று அவர் பேசும் தோரணையும் அவருடைய திமிரும் மக்களை அவர்கள் எவ்வளவு இளக்காரமாக நினைக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. தினமும் இரவில் வெக்கை தாங்காமல் மக்கள் போராடி கொண்டிருக்க இவர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா என்கிறார்கள். அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்கள் கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? ஐயா மகேந்திரன் அவர்களே, இந்த மக்கள் புலம்புறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. 6 மணிக்கு போன கரண்ட் மணி 10 ஆகுது. இது வரைக்கும் கரண்ட் வரல. எங்க ஊர்ல மழையும் கிடையாது, காத்தும் கிடையாது. ஆனா கரண்ட் இல்ல. எதுக்காக காரணம்? ஒரு பிரோஜனமும் இல்லை. பாத்ரூம் வசதி இல்லை, வயசானவங்களுக்கு பிரச்சனை. கரண்ட் இந்த கரண்ட் இவ்வளோ நேரம் கரண்டே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் எப்படி கரண்ட்லாம் வந்து என்ன செய்யணும்? குழந்தைங்க ரொம்ப அவஸ்தைப்படுது. படிக்கிற டைமில் பவர் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கட் ஆகினே இருக்கு ஐயா. இது எல்லாம் வாக்களித்த மக்களோட வைத்தறிச்சல். இன்னும் அவங்கள டென்ஷன் பண்ணாதீங்க மகேந்திரன். அப்புறம் முதல்வருக்கு முட்டு கொடுக்குறேன்னு மொத்தமாக முடிச்சு விட்டுற போறீங்க. பார்த்து சூதானமாக பேசுங்க. சரி, அதையெல்லாம் விடுங்க. அடுத்து ஒரு செய்தி. ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல் என்று சொன்ன கதையாக ஆட்சி செய்ய முடியாதவர்களை கேள்வி கேட்காதீர்கள் என்று மிரட்டி வருகின்றனர் தாவேக்கவினர். தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கேள்வி என்று சொல்வது போல செய்தியாளர்களை கண்டாலே தெரித்து ஓடும் முதலமைச்சர் தற்போது அவரது அமைச்சர்களையும் அதே போல ஓட அறிவுறுத்தி இருக்கிறார் போல. ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி. அங்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்போரை கை நீட்டி கேள்வி கேட்பது மக்களின் உரிமை. அவர்களது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களது கடமை. அந்த கடமையை மறுத்து சர்வாதிகாரிகளாக மாறிவிடாதீர்கள். பின்னர் விளைவுகள் பெரிதாக இருக்கும்.